பரிதாரத்தை பூசிக்கொள்ள அப்பா அழகு நாலு மாதிரி பெண்ணு கிடையாதா? என்னுடைய தந்தைய என்னைக்கு நான் தலை குனிய வைக்க மாட்டேன்டா. என்னை பத்தி நீ மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறேன். சரி வேடா நீ போமா, நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். மாயாஜாலம், மந்திரஜாலம், இந்திரஜாலம், தந்திரஜாலம் அத்தனையும் நான் பெற்றிருக்கின்றேன் பலசாலியாக. ஏன் தெரியுமா? மாகாளியை படிக்கின்றேன். இந்த மாகாளியை படிக்கிறனாக அதிகார பூஜை, அன்ன நைவேத்தியம், தீபதூப ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் அபிஷேக ஆராதனை செய்ய வேண்டும். ஆமா, ஜலம் கொண்டு வர வேண்டுமே. இப்ப யாரு இருக்காங்க ஜலம் கொண்டு வரதுக்கு? ஜலம் கொண்டு வரலாம், இருந்தாலும் பொண்ணு போய்க்குது. பொண்ணு விஷயத்தை நம்ம உனிப்பா பார்க்கணும். அப்படியா? சரி, பிறகு பார்க்கிறேன். புறப்பட்டு வா. இந்த பாருங்க, நடக்கூடிய மயிலடக்கு ஒரே தங்கை, ஒப்பந்த தங்கை, எந்த வீரம் தூர தண்டகை. ஆமா, கூட பண்ண சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. படுபாவி கொலகாரை பாவி சொல் தங்கச்சி வாழ்க்கையை அழுத்துட்டான் பாவி. என்ன போனேன் இது போன்ற வாழ்க்கை கூடாது. அது மட்டும் இல்லை, என் மகனுக்கு நான் நீலமகன் மகனை பார்க்க வேண்டும். நீ காவலா நிலைமை பார்த்தையடா. ஆமாம்மா, சொந்த நன்னி தங்கச்சி வாழ்க்கை கழிச்சுதான். ஆமாம்மா, பாவி பாவி நான் சேர்த்து உங்க யாரும் எந்த ஊர்ல நடக்க மாட்டான். ஏண்டா எந்த ஊர்ல நடக்குமா? எங்கேயுமே நடக்காத விஷயம் உங்க அண்ணன் பண்ணிட்டாப்புல. நான் கூட பிறந்த தங்கச்சி தாலி அண்ணனே அறுத்துட்டாப்புல. அம்மா, புள்ளைய பார்த்த இல்லடா, மகனை பார்க்க வேண்டும். ஸ்கூல் போய்க்கிறானே, நீலமகனை பார்க்க வேண்டாம். கூட பார்க்கலாம். மகனே ராஜா, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக, அவர்கள் மலர்வது நீலமகன் என்ற பெயரோடு சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என்னுடைய அம்மாவை சந்திக்க வேண்டும். அம்மா, அழைத்த காரணம் மகனே ராஜா, பாடசாலை போய் வேண்டியப்பா. பாடசாலைக்கு சென்றேன், நல்ல முறையில் படிக்கிறேன், எவ்வித குறையும் கிடையாது. மகனே ராஜா, பாட்டி விட்டுதப்பா. மகன் ராஜா, சாப்பிட்டியாப்பா? சாப்பிடலையா? போகலாமா? அரவணைக்கு போயிட்டு அம்மா சாப்பிட செஞ்சிருக்கேன். சரிம்மா, சாப்பிட. அருமையான சாப்பாடு,
அற்புதமான உணவு. அம்மா கை பக்குவமே பக்குவம் தான். ராஜா மகன் ராஜா இப்ப எங்க போற? பாடசாலைக்கு போறேன். ஏண்டா மறுபடியும் பாடசாலை தான் போக வேண்டுமா என்ன? அம்மா வேற எங்க போகணும்? அப்படியா? ஏண்டா தாயை மறந்துடாத, சீக்கிரம் வந்துடுடா. பாருமா, பாடசாலைக்கு நல்ல முறையில் படிக்கணும். உன் பேர் எடுக்கணும் நானு. ஆமா, அது மட்டும் இல்ல, அம்மா பேர் எடுத்துரு ஃபர்ஸ்ட். அம்மா பேர் கூட அம்மா பேர் எடுத்துரு. நல்ல பிள்ளை என்று பேரே வாங்கணும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. ஐயோ ஐயோ, என்ன கோயில் கோயில் வச்சுனா வச்சுக்கினேன். வடை வச்சுனா? அட அட, அம்மா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அம்மா கைவாசமே ரசம் தான். ரசம் தான். அது இலைய போட்டு சாப்பாடு அள்ளி வச்சுட்டு இலையோட ஒண்ணு தர 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 உருவாங்க பாரு. ஐயோ, மொண்டு மொண்டு ஊத்துவாங்க நின்னபடியே, அவ்வளவு ருசியா இருக்கும். என்ன ஒண்ணு உப்பு தான் அதிகமா போட்டுருவாங்க. மகன் ராஜா, ஏண்டா பாடசாலைக்கு போகும்போது நல்ல பசங்க சேரணும், சரியா? கெட்ட பசங்க சேரக்கூடாது, சரியாப்பா? பாதுகாத்தோட போயிடுப்பா, சீக்கிரம் வந்து. நல்ல பசங்க யார் யார் தெரியுதா? நல்ல பசங்க கூட தான் சேரணும். பீடி பிடிக்கிறவன், ஆன்ஸ் போடுறவன், சிகரெட் பிடிக்கிறவன், சரக்கு அடிக்கிறவன், இவங்க கூட மட்டும் தான் சேரணும். நல்ல பசங்க அவங்க தான் சீக்கிரமா முன்னு கொண்டு வருவாங்க நம்மள. போடா, நல்ல பசங்க உனக்கு தெரியாதா? உன்னா விட நான் சேரவே கூடாது. நான் நல்ல பையன் தானே. நான் பாடசாலைக்கு போறேன். போட பாடிக்கு போறியா? பாடசாலைக்கு போறேன். பாடசாலையா? அம்மா, நான் பாடசாலைக்கு சென்று பார்த்து போயிட்டு வாடா, சீக்கிரம் வந்து, சரியா? சீக்கிரம் ஆகட்டும். அம்மா என்ன உரைத்திருக்கிறேன்? பாடசாலைக்கு சென்று நல்ல முறையில் படிக்கிறேன் என்று என்னுடைய தாயினிடத்தில் உரைத்திருக்கிறேன். இருந்தாலும் பாடசாலைக்கு பிறகு செல்லலாம். என்னுடைய மாமன் மகள் ஒருவள் இருக்கின்றாள், அதிரூபாவதி. அவள் சின்ன சிறிய வயதிலிருந்து காதலிக்கிறேன். அவளை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது செல்கிறேன், மாமன் மகளை சந்திக்கிறேன். எனக்கு முன்பதாக இந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் ஆலய காணலே, வரட்டும் வரட்டும். அவர் வந்தாலும் அவர் பேசக்கூடாது. ஏமாத்துறாரு. எனக்கு முன்னாடி நான் தான் வரேன். இன்னைக்கு வந்தா அவர் கூட பேசக்கூடாது. எனக்கு நீங்க தானே முன்னாடி வரேன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு நான் தான் வந்திருக்கிறேன். ஐயோ, எப்ப நல்லா முன்பதாக வருவேன். இருந்தாலும் எங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியல. அவங்க பேசி சமாளிச்சு மாமா, அதெல்லாம் போனால் போகட்டும். அதுக்கு நாம இருவரும் சந்தோஷமா இருப்பல்ல. இப்ப சந்தோஷமா இருக்கலாமா? தெரியுமா மாமா? மாமா, ஒருவர் மீது ஒருவர் சாய் ஓடம் ஓடி பயம் போன பாம்பு செத்து பாவி, உன் வாயில் நல்லா வழியா வரானே காலேஜ். ஏண்டா நான் என்ன அடிக்க போறேன்? நான் அடிக்க போறேன். என் புள்ளி என்ன வளர்த்து வைக்கிறேன் நானு. பழுத்து பழுத்து நடிக்கிற நீ. நான் என்ன அடிக்க போறேன்? ஏன் அடிக்க போறேன்? எனக்கே ஒரு மாதிரியாவது. என்ன மாதிரி ஆகுது? ஏண்டா என் பையனை தேர அத்தே அத்தியா அத்தே, இங்க நீங்க என்ன பண்றீங்க அத்தே? ஏண்டா என்ன பண்ணி யாரு என்ன ஆண்டி என்ன சொல்லுங்க அத்தே? இந்த மலர் வனத்துல ஆடி பார்த்தேன் இல்ல அத்தே, இந்த மலர் வனத்துல இருந்த பூச்சி எதையும் பாடவுல ஏறிட்டேன். பூச்சி அப்படியே விட்டுறாத, வேற முட்டை வச்சு குஞ்சு போச்சுட்டு போகுது. என்னடி அத்தே? அதெல்லாம் நீங்க இருக்கட்டும், அரண்மனையில இருக்கிற இங்க எதுக்கு வந்தீங்க அத்தே? ஏண்டி என் மகன் பாசைக்கு போனாரு, இன்னும் காண்டி அவன் தேடி தான் வந்தேன். தெரியல மாமாவை காணோமா? ஆமாண்டி, எங்க போனாரு? எங்க போனாரு அத்தே? மாமாவை நான் பார்க்கவே இல்லையா? இங்க வாடா. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் நம்ம எதுக்கு செஞ்சு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்ப்போம். என்னத்துக்கு பையனை காணோம் மேடம் அத்தை, நீங்களா இருக்க மாட்டாரு. நீங்க சீக்கிரமா போயிட்டு வேற எங்க பாடிங்க. பள்ளிக்கூடத்துக்கு போறேன் சொல்லிட்டு
இதான் பள்ளிக்கூடம் பாப்பேன் உனக்கு டேய் டேய் ஏண்டா டேய் நான் பாடசாலைக்கு போறேன் சொல்லி தான் பாடசாலை உனக்கு டேய் டேய் எம்மா நடந்துது டேய் ஊலமுகா எம்மா நடந்துது பாடசாலைக்கு செல்கிறேன் நல்லாதான் படிக்கிறேன் இருந்தாலும் மாமன் மகளை சின்ன வயசுல இருந்து காதலிக்கிறமா அதனால அவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அம்மா எங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைமா அட பாவி வாய மூடு காதலிக்கிறானா யாரு அப்பன் யாரு இவங்க அப்பனை கொண்டுட்டான் பாவி எங்க அப்பனை கொன்னதே மயில் ராவணன் தான் அப்படியாப்பட்ட பொண்ணு லவ் பண்றியாடா பாவி உன்னை கொன்று மாட்டான் வேணாண்டா கொலகாரன்டா வேணாண்டா அம்மா என்னுடைய தந்தை போலவே நானும் இருக்க மாட்டேன். என்னுடைய தந்தை தான் ஏதோ தெரியாம தவறு செய்துட்டாரு. நானும் மாமாவும் காதலிக்கிறோம். எங்களுக்கு இருவருக்கும் திருமணம் செய்வது உங்களுடைய பொறுப்பு. வேண்டாம்மா எனக்கு வேணும் அத்தை. நானே என் உயிருக்கு மேல நான் மாமாவை காதலிக்கிறேன். அதனால யார காதலிக்கிற? என்னுடைய மாமாவை நான் உயிருக்கு மேல காதலிக்கிறேன். வேற ஆளு பார்த்து சொன்னா எங்க பார்த்து சொன்னா என்னடா உனக்கு எங்க பார்த்து